அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு செல்லூர் ராஜு அவர்கள் விஜய் குறித்தான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். வெறும் இமேஜை மட்டும் வைத்துக்கொண்டு விஜயால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டாக்டர் தமிழிசை அவர்களும் களத்திற்கே வராமல் விஜய் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். திரு ஹெச் ராஜா அவர்களும் மக்கள் பணி அனுபவமே இல்லாதவர் விஜய் அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கிறார். இவர்கள் அனைவருமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து வரவேற்பை தெரிவித்தவர்கள் இப்போது எதிர்ப்பு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த புள்ளியை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தாவேகாவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்களா அதிமுகவும் பாஜகவும்? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் நித்யானந்தம். திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்கள். வணக்கம் ராசி அழகப்பன். அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அக்னீஸ்வரன். நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். ராசி அழகப்பன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விக்கிரவாண்டியில் விஜய் மாநாடு போட்டப்ப அதிமுகவில் எல்லாருமே வரவேற்றாங்க. இப்படி ஒரு கூட்டமா, இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான கூட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் வரவேற்பு தான் இருந்தது. டாக்டர் தமிழிசை அவர்கள் விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படின்லாம் அழைப்பு விடுத்தாங்க. இப்போ மெல்ல மெல்ல விமர்சனம் வர தொடங்கி இருக்கு. என்ன சூழல் மாறுதா? அது அரசியல் வானிலை அறிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிச்சயத்தன்மை எல்லாம் இருக்கவே இருக்காது. யார் எதிரி என்று கருதுகிறார்களோ அவர்கள் சரியாக தேர்தல் வருகிற போது இணைந்து விடுவார்கள். முதல்ல கல் எடுத்து எரியறவங்க தான் முதல்ல சேர்ந்துருவாங்க. கடந்த ஒரு தமிழக வரலாற்றிலும் சில இந்திய வரலாற்றிலுமே பார்த்தாக்கா அங்கே கொள்கை என்பது பேசப்படும், அது இருக்கும், அடிப்படையில் இருக்கும். அதுக்கு பிற்பாடு மக்களிடம் சென்று சேர்த்து வாக்குகளை பெறுவதற்கான அந்த முயற்சிகளில் மட்டும்தான் இறங்குவார்கள். அந்த முயற்சியில் எதிரியின் பலம் இருக்கிறது என்றால் எதிரியையும் தன்னுடன் சேர்த்துக்கொண்டு பயணப்படுவார்கள், வெற்றியாளர்கள். அப்படி தான் எல்லாம் சொல்லுது. அப்படி பார்க்குற போது இன்று அவர் சொல்கிற விமர்சனங்கள் எல்லாம் விஜய்க்கு சரியாக பொருந்தும். இமேஜை வைத்துக்கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியாது, கரெக்ட். ஆனால் இமேஜ் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஓகே. ரெண்டாவது, களத்தில் இறங்கினால்தான் நடக்கும், கரெக்ட். களத்தில் இதுவரை நடிகராக இருந்தார், இப்போ களத்தில் இறங்குறாரு, இறங்கி கொண்டிருப்பார். காலம் அவருக்கு காலம் நிறைய அவகாசம் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா களத்திலேயே இறங்கி வாழணும்னு நினைக்கிறவங்களாம் நேரம் இருக்கிற போது மட்டும்தான் களமாடுகிறார்கள், மக்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும் அவர்களே வராத சூழல் கூட தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுல ராசி அழகப்பன், அதிமுக பாஜக ஒரு மென்மையான போக்குல தான் விஜய் குறித்து விமர்சனங்களுக்கெல்லாம் இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா வரவேற்றவர்கள் இப்ப ஏன் எதிர்க்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க? சார், இது எதிர்க்கிறதே அவர்கிட்ட ஒரு பலம் இருக்கு. விஜயிடம் கொள்கை அளவில் பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. விஜயே கொள்கையை நினைச்சு ஓட்டு போடுறவங்க தான் முதல் தலைமுறையில் இருக்கான். முதல் தலைமுறை ஓட்டாளர்கள் பெரும் பகுதியானவர்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். நான் பல பேர்கிட்ட போய் பேசியிருக்கேன். படித்த சமூகத்திலும் சரி, கல்லூரி சமூகத்திலும் சரி, சாதாரண பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்போது கூட, சார் இப்போ அங்கே இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, விஜய் எங்களுக்கு பிடிக்கும், ஒரு முறை வந்துட்டு தான் போட்டோமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தான் பேசுகிறார்கள். சரி, இதே குரல் விஜயகாந்த் வருகிற போது கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அவருக்கு என்னன்னா, அவர் உண்மையாக உழைத்தும் கொண்டிருந்தார், அது கூடுதல் பலமாக இருந்தது. இவர் களத்துக்கு இறங்கவில்லை என்றாலும் கூட இவருக்கு வர வேண்டிய அந்த ஓட்டு வங்கி என்பது இருக்கு. அவர் கருத்து இருக்கு, இல்லை அவர் அரசியல் சரியா, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் விஜய் என்று ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் அதிமுக பாஜக தன் பக்கம் கவனம் ஈர்ப்பதற்காகத்தான் விஜய் சொல்றாங்க. எல்லோருமே எல்லா திசைகளும் விஜய் பார்த்து குறிப்பு சொன்னாக்கா அவர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறான்னு தெரியல, யாரை வச்சிருக்காரு தெரியல, யாருடைய அரசியல் இருந்து ஒரு ஓட்டு பிடுங்க போறான்னு தெரியல, ஸ்பாய்லரா அல்லது ஒரு எதிர்ப்பு ஜெயிக்க வைப்பாரா ஒண்ணுமே தெரியாம ஒரு பூதாகரமா இருக்கு. ஒரு புயல் மாதிரி வர்றாரு. இந்த புயல் வீட்டை அசைக்குமா, நாட்டை அசைக்குமா, கார் அசைக்குமா என்று தெரியவில்லை. கணக்கிடப்படாத ஒரு சக்தி அது. அது எல்லாரும் எந்த ஒரு அதிமுகவை விஜய் தரப்பு விமர்சிக்கவே இல்லை. ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் அதிமுகவுல பல பேர் எங்கள்கிட்ட வந்தாச்சு அப்படின்றத சொன்னாரு. இப்ப விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? விமர்சிச்சாதானே சார் நீங்க பாப்பீங்க. விஜய்க்கு களத்தில் இறங்கி கொண்டு ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்காரு. ஆனா தேர்தல் உடனடியாக வரப்போகுது. அந்த தேர்தல் வருகிற போது தன்னை மட்டுமே நம்பி இருந்தால் தனிமரமாக ஒரு வாக்கு வாங்குவார். யாரோட அவர் சேர்ந்தால் நிச்சயமாக அந்த இடம் வெற்றி.
அதுதான் இன்றைய களநிலை. அப்படி ஒரு சூழல் அப்போ அவர் வர வேண்டும் என்பதற்காக பேசி பார்ப்பாங்க, எதிர்த்து பார்ப்பாங்க. அவரும் கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசி காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பார். நாளைக்கு அவர் இது பேச்செல்லாம் ஒரு பேச்சே இல்லை சார். பிஜேபி ஒரு காலகட்டத்தில் கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ரோடோட எழுதுறாங்க. ஓகே, கழகமே வேணாயா, இவங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கு என்று சொன்னவர்கள் கழகம் தான் இருக்கணும். அதுக்காக எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆளைய கூட நான் தள்ளி வச்சுட்டு உன்னோடு சேர்க்கிறேன் என்று காலம் சொல்லி இருக்கிறது. இப்ப 3 பேர் சொன்னாலும் கூட விஜய் வர வேண்டும் என்பதற்கான எதிர்மறை சொற்களா தான் நான் கருதுறேன். இன்னும் ஆசை இருக்கு உள்ளுக்கு, கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னு, விஜய்க்கே தான் யார் என்பதை டிசம்பருக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப கொடுக்கிற கூட்டம் எல்லாம் அவர் விரும்பி வருகிற கூட்டம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த அசைக்க முடியாத கூட்டணி இப்பொழுது ஏற்கனவே 4000-5000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற அதிமுக கூட்டணி இப்பொழுது பிஜேபியும் சேர்கிற போது சிறு சிறு பலங்களை சேர்த்து விடுவார்கள் என்கிற போது சம பலங்களாக கருதப்படும். அப்போ விஜய் என்பவர் தன் பக்கம் வந்தால் நன்றாக இருக்கும்னு அதிமுக நினைக்கும், இல்லை ஒரு தனியார் நின்னாக்கா சிறப்பாக இருக்கும்னு திமுக நினைக்கும். இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். பேசலாம், என்ன மாற்றம் என்ன நடக்குதுன்றத பேசலாம். சுவாமிநாதன், இப்போ நம்ம செல்லூர் ராஜு அவர்கள், தமிழிசை அவர்கள், ஹெச் ராஜா அவர்கள்லாம் முன்பு வரவேற்றவர்கள். அதான் ரொம்ப இதுல முக்கியமானது. நிறைய கூட்டம் இருக்கு. இதே திரு செல்லூர் ராஜு அவர்கள் எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா, இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான கூட்டம் அப்படிலாம் சொல்லி வரவேற்றவர்கள் இப்ப ஏன் விமர்சிக்கிறாங்க? அப்ப விஜய் நிலைப்பாடுன்றது தெரிஞ்சு போச்சா, இனி வரமாட்டாருன்னு நினைச்சு அப்படி விமர்சிக்கிறாங்களா, இல்ல ராசி அழகப்பன் சொல்ற மாதிரி போட்டு பார்ப்போம் எப்படியாவது அவரை இழுக்கிறதுக்கான உத்தியா? அது இழுக்கிறதுக்கான யுத்தியா நான் பார்க்கல. கூடியவரை முயற்சி செய்து பார்த்தாங்க. அந்த பக்கம் இருந்து எந்த விதமான சிக்னலும் கிடைக்காதப்ப வேற வழி இல்லாம இனி எதிர் அரசியல் செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்காங்க. அந்த வகையில தான் இது நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் முதல்லயே தெளிவா சொல்லிட்டார். அவர் தன்னுடைய மாநாட்டிலையும் சரி, அவர் தொடர்ச்சியாக பேசுகிற பொழுது சரி, எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்றார். அப்ப கொள்கை எதிரி பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுகவோடும் கூட்டணி வைக்க முடியாது, அது ஒன்று. இன்னொன்று, அவர் தொடர்ச்சியா தெளிவுபடுத்திட்டு வர்றார், நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறார். இப்ப அதிமுகவுக்கு முதல்வர் அரியணைக்கு போகணுங்கிறது எப்படி ஒரு அவசியமா இருக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அதே போன்று தன்னை முதல்வர் வேட்பாளரா அவர் சொல்லிட்டார், முன்மொழிந்துட்டார். அப்ப அதை ஏத்துக்கிட்டு வரவங்க வாங்க அப்படின்னு அவர் கிளியரா தான் இருக்கார். தொடக்கத்துல இருந்தே நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா தான் இருக்கார். ஆனா இவர்கள் தான் மீண்டும் மீண்டும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, விஜய்க்கு என்ன பலம் இருக்க போது, தொண்டர்கள் நிர்வாகிகள் போட்டியிடுறதுக்கு எவ்வளவு வேட்பாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னு தொடர்ச்சியா இவர்களாகவே ஒரு சமகால அரசியலோடு அதை பொருத்தி பார்த்து விஜய் நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, ரச்சராஜா போன்றவர்கள் சினிமாவில் நடிக்க போக வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு சினிமாவினுடைய பிம்பம் இருக்கு. இதை நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நித்யானந்த சார் அவர்கள் எதிர்க்கலாம், அது கூட ஒரு சித்தாந்த படத்துல தான் அவர் நடிக்கிறார், இருந்துட்டு போட்ட தவறு இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அரசியல் உலகத்துல இருந்து, சினிமா உலகத்திலிருந்து அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு அவர் போராட்டங்கள் முன்னெடுக்கல, தொடர்ச்சியா அவர் களமாடல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதை தாண்டி நான் ஒரே ஒரு சின்ன புள்ளிவரம் மட்டும் இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் சார். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டப்ப அவர் மருத்துவமனைக்கு போறாரு. பரந்தூர் மக்களை அந்த கிராமத்திலே போய் சந்திக்கிறாரு. லாக்அப் டெத் நடந்த அஜித்குமார் வீட்டுக்கு போறாரு. பனையூர்ல தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசுறாரு. இப்ப இன்னொரு கேள்வி கூட வரலாம், எல்லாமே பனையூருக்கு ஏன் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒண்ணுமே இல்ல சார், அவருடைய விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு, எங்கெல்லாமோ இருந்து தொண்டர்கள் வந்தாங்க, 6 பேர் உயிரிழந்துட்டாங்கல்ல. ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஏன்னா அவருடைய தொண்டர்கள், ஒரு ராஜ்யலப்பன் சார் குறிப்பிட்ட மிக மிக சரியான ஒரு வார்த்தை, விஜய்ங்கிற முகத்தை தான் கொள்கையா பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல திரு சுவாமிநாதன், இப்போ என்ன செய்திகள் இருந்தது அப்படின்னா, அதிமுகவில் திரு பழனிசாமி அவர்களே சொன்னதாக செய்திகள்லாம் நம்ம படிச்சோம், யாரும் விஜயை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு. தாவேகா கூட்டணி குறித்த கேள்விக்கு அமித்ஷா அவர்களே என்ன சொன்னாங்க, நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான், ஒரு எப்படியாவது இந்த கூட்டணி நடந்துருன்ற இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விமர்சிக்கிறாங்களே, உங்களால முடியாது, இமேஜை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்றப்ப முடிஞ்சிருச்சா, இந்த இனி கூட்டணிக்கு வரமாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா, இல்ல இழுப்பதற்கான முயற்சியா? இல்ல, 100% கூட்டணிக்கு வரமாட்டார் என்பதை அவர்கள் உறுதிப்பட தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் தொடர்ச்சியா தெளிவுபடுத்திட்டார், பாஜக இருக்கிற அடிப்பக்கம் அவர் போவே மாட்டாரு. இன்னொன்று ஒரு சின்ன தகவல் தான் சார், 2017ஆம் ஆண்டு அவர் விஜய் போவாரு போக மாட்டாரு, இனிமேலும் கூட வாசல் திறந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான நான் ஒரு இல்ல அப்படிங்கிற மறுக்கிறதுக்காக இந்த ஒரு வாதத்தை சொல்ல விரும்புறேன். 2017ஆம் ஆண்டு மெர்சல் என்கிற ஒரு விஜயனுடைய திரைப்படம் வெளியான அன்றைக்கு, அன்றைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக மரியாதைக்குரிய திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க. அன்றைக்கு கத்ராஜா அவர்கள் தான் இந்த விஜய் ஜோசப் விஜய்னு பேசினார் முதல்ல. அப்ப அவர் விஜய் மனதில் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த விஜய் இதுவரை ஜோசப் விஜய் அறிக்கையை வெளியிட்டது இல்ல. ஆனால் அன்னைக்கு ரச்சராஜா அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக தன்னுடைய அறிக்கையிலேயே அவர் ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு அவர் பதில் அளிக்கிற பொழுது கூட
அப்ப அதெல்லாம் அவருடைய மனதின் அடியாளத்துல பதிஞ்சிருக்கும்ல. 2017 நம்ம இப்படி செய்தவர்கள் இவர்கள் அடிப்பக்கம் போனா நம்ம என்ன செய்வாங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவருக்கு இன்னைக்கு பொருந்தி பார்ப்பார்ல. இன்னொன்று இன்னைக்கு அது ஓகே சுவாமிநாதன், இப்போ பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் பேசினாங்கல்ல, அது யார மனசுல வச்சுக்கிட்டு பேசினாங்க? அப்ப திரு செல்லூர் ராஜு விமர்சிக்கிறார்னா எதுக்காக விமர்சிக்கிறாரு? 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களோடு பல கட்சிகள் பேசிக் கொண்டிருக்காங்க, எங்கிட்ட பல கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா தான் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய வேட்பாளர்களாக இருக்கிறவங்க நாம் தமிழரே நம்ம கூட வருது, நம்பிக்கையோட போய் களமாடுங்கன்னு சில வேட்பாளர்களே அவர் சொல்லி எடுத்திருந்தார். சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை ஈர்க்கணும், தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை வார்த்தை, ஏன்னா அவங்க களத்துல போகணும், வேலை செய்யணும், இன்னுமே தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. பிரம்மாண்ட கூட்டணி வருது, பிரம்மாண்ட கட்சி வருது. அதிமுகவோட பிரம்மாண்ட கட்சியா தாவேக்கான்னு எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதல் கொடுக்கிறாரான்னு தெரியல. அதிமுக தான் பிரம்மாண்ட கட்சி தமிழ்நாட்டுல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் ஜெயலலிதா அவர்கள் இல்லாமலே உருவான ஒரு கட்சி. ஆனா அவர் பேசுறாரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது அப்படிங்கிறார். இதுவே அவர்கள் விஜயை ஒரு பெரிய சக்தியாக அவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் நிச்சயமாக வரமாட்டார். அதிமுக அது தெரிஞ்சுதான் இப்ப விமர்சனம் தொடங்கிருச்சா? அது தெரிந்து கொண்டார்கள், இனி நம்ம விமர்சிச்சிருவோம், நமக்கு வேற வழி இல்லைன்ற இடத்துக்கு நகர்றாங்களா? ஆமா, நிச்சயமாக அதை அவர்கள் உணர்ந்ததாலதான் இனி விமர்சித்தால் மட்டும்தான். ஏன்னா இப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. விஜய் திமுகவையும் விமர்சிக்கிறார், பாஜகவையும் விமர்சிக்கிறாரு. சோ அவர் ஒரு மத்திய அரசையும் விமர்சிக்கிறார், மாநில அரசையும் விமர்சிக்கிறாரு. இப்படியே நிலைமை போச்சுன்னா இவர் அடுத்தால மதுரை மாநாட்டுல என்ன பேசுவார் தெரியாது, ஜனவரியில வர ஜனநாயகன் படத்துல ஆளுங்கட்சியில என்ன விமர்சிக்க போறான்னு தெரியாது. சோ இப்ப எதிர்கட்சி அரசியல் நீர்த்து போயிடக்கூடாது, நம்மளை விட்டு நகர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணிக்கு வரவும் மாற்றாரு. சோ இவரை காலி செய்தாதான் இப்ப நம்மளோட அரசியல் செய்ய முடியுங்கிற புள்ளிக்கு நகர்றாங்க. ஒரே ஒரு உதாரணம், அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் எப்படி ஒரு ஈடு கொடுத்து ஓட முடியறதுல நிறைய கடும் சிரமங்கள் அதிமுக எதிர்கொண்டுச்சு. ஏன்னா உள்கட்சி விவகாரங்கள் அந்த நேரத்துல இருந்துச்சு. அதே போன்று இப்ப விஜய் அந்த தளத்துல நின்றக்கூடாது, யார் எதிர்கட்சி என்கிற ஒரு சூழலுக்குள்ள நகர்த்திடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட களமாடுறாங்கன்னு இதை நான் பாக்குறேன். பேசலாம். அக்னீஸ்வரன், முதல்ல வரவேற்றீர்கள், கூட்டணிக்கு வாங்கன்னு வெளிப்படையான அழைப்பு, கடைசி நேரத்துல வருவார் அப்படின்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்து இனி வரமாட்டாரு. அப்ப அவரே சொல்றாரு திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் தான் சொல்லிட்டார். இனி இவரை விமர்சித்தால்தான் நமக்கான இருத்தல் இருக்குன்ற இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்ததுனால செல்லூர் ராஜ் அப்படி பேசுறாரா? இல்ல, அப்படி கிடையாது. ஒரு யதார்த்த அரசியலில் நம்மளுடைய சார் ராசி அழகப்பன் சார் சொன்னது போல என்னப்பா கொள்கை இருக்கு அப்படின்னா, நடிகர் விஜயே ஒரு கொள்கைதாப்பா அப்படின்னு நம்பக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதள புரட்சி இருப்பதனால ஒரு கால்படி அரிசியே நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 10,000 வியூ நம்மளால் கொண்டு வர முடியும்னா மனம் இலகுவானதை மட்டுமே நாடுகிறது. இதைவிட உண்மையும் உழைப்பும் கடைசி வரைக்கும் யாரையும் ஏமாற்றாத ஒரு குணம் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவர் முதல்ல விருத்தாச்சலத்தில் வெற்றி பெறாரு. அதற்கு பிறகு 29 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சி தலைவராக வருகிறார். அவர் ஒரு இடத்துல வெற்றி பெற்றுமே, இதே அப்படி நீடிச்சிருக்கலாமே என்று உழைப்பும் கொள்கையும் உண்மையும் இருந்த அவரே ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தார். அது வேற, அது மாறும். இப்ப நான் கேட்பது, சார் சொன்னாரு இல்ல, சாருக்கு இல்ல, நான் என்னன்னா இப்ப நீங்க வரவேற்றீங்க, பிரம்மாண்ட கட்சியெல்லாம் சொன்னீங்க, இப்ப விமர்சிக்கிறீங்களே ஏன்னு கேட்கிறேன். அதாவது ஏன் அப்படின்னா, இது வரலன்னு உடனே நீங்க பலவீனம் ஆயிட்டீங்களா, அது அர்த்தம் கிடையாது. சரி, இங்க திமுகவை பலப்படுத்துவதே சில கட்சிகளின் நோக்கமா இருக்குது. அங்கிருந்து யாருமே வெளியேற மாட்டாங்க. தமிழ்நாடே ஒண்ணுமில்லாம போனா கூட, இன்னும் 15 லட்சம் கோடி கடன் வாங்கினா கூட விசிகா வெளியில வராது, கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வராது. அப்படினால் நாட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கட்சிகளே ஒன்றாக இருக்கிற போது அந்த கட்சிகள் எல்லாம் வெளியேற்றணும் சொன்னா, இங்க இல்ல நாங்க தனித்தனியா தான் நிற்போம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் சார், நீங்க நாம் தமிழர் திரு சீமான் அவர்கள் நல்ல கொள்கைவாதி, அவருக்கு மட்டும். ஆனால் அவரை நம்பி வரக்கூடியவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் என்கிற நினைப்பு இருக்குமே, ஆனால் சற்று கொள்கையில் தளர்த்தி கொள்ள வேண்டும். அதான் முடியாதுன்றார் இப்ப சுவாமிநாதன். அதான் அப்படின்னா விமர்சிப்போம், வரலன்னா விமர்சிக்கும். இதுக்கு முன்னாடி என்ன ஆதரிச்சாரா? பொதுச் செயலாளர் ஆதரிச்சாரா?
சார் நான் உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்களா சார் சார், நான் அவர்களை சொல்றேன். விமர்சிக்க வேண்டாம் என்று என்ன யார் சொன்னது, எப்ப சொன்னது, ஆதாரம் இருக்கா சார்? நான் தான் செய்தியாக வந்ததுன்னு நான் சொல்றேன். இந்த செய்தி இரு, நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல செய்தியே இல்ல. இல்ல, அக்னீஸ்வரன். இவர்களாக கட்டுக்கதையை ஏவி நான் விட்டு சொல்றேன், அக்னீஸ்வரன். இன்னொரு விஷயம் இல்ல, சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு அம்மையார் தேமுதிக ஒரே ஒரு தலைவர் point என்ன மட்டும். சொல்றாங்கன்னா, நாங்க தான் வந்து ஜெயலலிதா அம்மா படத்தை போட்டு அந்த பாணியில அவங்க போறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நாங்க தான் அடுத்த புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லித்தான் விமர்சிக்காம இருக்கிறாங்க அதிமுகவை. ஏன்னா வாக்குகள் எல்லாம் ஓட்டா மாறிடுமா. இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். அதிமுக கட்சி அக்னீஸ்வரன், நான் ஒரு பாயிண்ட், விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்த போது அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னா, ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல, அமைதியா பாத்துக்கிட்டே அதேதான் இப்ப இருக்கு. இல்ல விஜயோட ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. இல்ல 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 அந்த இடத்துல தான் விக்கிரவாண்டி மாநாடு குறித்து அதிமுக தலைவர்கள் என்னென்னலாம் பேட்டி கொடுத்திருக்காங்கன்னு எடுத்து வச்சு பாருங்க. நம்மளே விவாதத்துல விவாதிச்சோம். சரியான கூட்டம், பெரிய கூட்டம், இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான கூட்டம் அப்படின்னு பாராட்டியவர் செல்லூர் ராஜு, பாராட்டியவர் ஆர்பி உதயகுமார். சரி, அதெல்லாம் பாராட்டினீங்க. வெளிப்படையா அழைச்சவர் டாக்டர் தமிழிசை, கூட்டணிக்கு வாங்கன்னு. எல்லாம் நடந்துச்சா இல்லையா? அம்மையார் தமிழிசை பத்தி பேசுவதற்கு நம்ம ஐயா வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க. சரி, ஒரு கூட்டத்தை பார்க்கிற போது மதுரை சித்திர திருவிழாவில் மீனாட்சி அம்மை பெருமகளை பார்க்க வருகிற போது வணங்க வருகிறவங்கள 15 லட்சம் பேர் வர்றாங்க ஒவ்வொரு ஆண்டும். வர்றவங்கள வர்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். இல்லப்பா அதெல்லாம் ஒரு கூட்டமும் இல்லப்பா, ஆத்துல தண்ணியே வரலப்பா அப்படியே சொல்ல முடியும்? கூட்டம் வருகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சியில் இருந்த கட்சி உங்களை அங்கீகரிக்கிறது, அவ்வளவுதான். உடனே இவங்க கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது என்ன கொள்கை? நான் இப்படி சுவாமிநாதன் சொன்ன மாதிரி இனி அதிமுக விஜயை விமர்சிக்கும்னு புரிஞ்சுக்கலாமா, தாவேகாவை விமர்சிக்கும்னு புரிஞ்சுக்கலாமா? நம்ம பேசுவதனால் அவர்கள் விமர்சிக்க போறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி நாளை இருந்து எடுத்து இவர்களை விமர்சிக்க ஆரம்பிக்க போகிறார். அப்படி நம்மள கட்டமைக்க முடியாது. நான் கட்டமைக்கல, கருத்து சொல்லலாம், கருத்து சொல்லலாம். இங்க ஒரு கொள்கை அப்படின்னு வருகிற போது திரு கக்கன் ஐயா அவர்களை சத்தியமூர்த்தி ஐயா கொண்டு வந்தார். கடைசி வரைக்கும் அந்த நேர்மையோட வாழ்ந்தார். அதே மாதிரி தான் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் வந்து அம்மையார் நிலக்கோட்டை பொன்னம்மா அவங்களை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இவங்க சொல்லும் போது சொல்றாங்கல்ல, இல்லப்பா நான் என்ன நினைக்கிறேன் அக்னீஸ்வரன், உங்கள்ட்ட வந்துட்டாருப்பா. ஆமா, ஏற்கனவே பல சட்டமன்ற உறுப்பினர்களை நின்று நாடாளுமன்றத்தில் போய் தனி நம்பர் மசோதா கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புரட்சியை கொண்டு வந்து, நான் என்ன சொல்றேன்னா சார், திரைப்படத்தில் நடிகர் கூலி படத்தை விட அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் திரு விஜய் அவர்களுக்கு உண்டா? ஆம் உண்டு என்பதை அடியேன் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒண்ணு இல்ல, ஒரு பேராவூரணி பக்கம் 564 ஏக்கரை ஒருத்தர் வந்து சுத்தப்படுத்திருக்காங்க. அது போன்ற இளைஞர்கள் இப்படி கேள்வி, இந்த தலைப்பையே உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. தாவேகாவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்களா அதிமுகவும் பாஜகவும்? இதுதான் தலைப்பு. நீங்க கூட்டணி இருக்குமா இல்லங்க நாங்க விமர்சிப்போம், ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. அதை நீங்க தாவே கட்டதான் கேட்கணும். சார் நீங்க மத்தியில் ஆளுங்கட்சி, நான் சொல்றேன் சார், நீங்க ஸ்ட்ரெயிட்டா என்ன வந்து சாட்டையால அடிப்பீங்க. மத்தியில் ஆளுங்கட்சி பாஜக, மாநிலத்தில் எதிர்க்கட்சி அதிமுக. சரி, அந்த கட்சிகள் வந்து இவ தாவேகா வருமா வராதா காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திரைப்படம் என்பது வெறும் மாயை உலகம். நோ நோ நோ, இவங்க எல்லாம் சிங்கப்பூர்ல போய் ஒரு நடிகர் ஜெயிக்கிறாரா? ஜெயிக்க மாட்டாரு சுவாமிநாதன். இங்க அந்த கற்பனையை கொளுத்தி போட்டு வர்றாங்க. பாப்போம். அக்னீஸ்வரன் சொன்ன பதிலில் இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவர் நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, வேற வழி இல்ல, எதிர்த்து தான் ஆகணும், அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. நான் அக்னீஸ்வரன் வந்து கொஞ்சம் புடி கொடுக்காம தான் பேசினார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா அவர்கள் எதிர்த்து அரசியல் செய்தாதான் இனி அதிமுக பாஜக கூட்டணிக்கே நல்லது. ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப கூட அக்னீஸ்வரன் சார் அவர்கள் பேச்சுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒருவேளை வந்தால் லாபம் தானே, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னை வீழ்த்தி விட்டு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த தத்துவத்துக்குள்ள போலாம். இல்ல நீங்க சொல்லுவீங்க, நீ சொல்லல, நான் பொதுவான ஒரு முடிவாத ஒரு நிலையில இருக்குது அதிமுக. தாவேகாவை என்ன செய் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்களா? தேர்தலில் நிக்காத ஒரு கட்சி, நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 230 நாளிலும் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைப்போம் என்கிற ஒரு கற்பனை குதிரையை சுமந்து கொண்டே வாழ்றீங்களே, எத்தனை நாளைக்கு இப்படித்தான் புரட்சி? அவர்கள் அப்படித்தான் பாராளுமன்ற உறுப்பினர். தாவேகாவுக்கு பாராட்டெல்லாம் கிடைச்சிச்சு, பிரம்மாண்ட கட்சின்ற பாராட்டெல்லாம் கிடைச்சது இல்ல சார். பிரம்மாண்டமான கட்சினா கூட்டத்தை கூட்டினா சொல்லத்தான் செய்வாங்க.
ஆனால் வாக்குகளை எத்தனை சதவீதம் என்று தீர்மானிக்க முடியுமா? திமுக அதிமுக ரெண்டு சேர்ந்து 70% வாக்குகளை இன்னைக்கும் அது சில ஊழல் பேர்வழிகள் சில தவறானவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நான் ஆதரிக்கல. அப்படி இருந்தாலும் 30% பேரு 2024 வாக்களிக்கல. அந்த 30% பேருக்காகத்தான் திரு சீமான் அவர்களும் திரு நடிகர் விஜய் அவர்களும் போட்டி போடுகிறார்களா என்று தெரியவில்லை. இன்னொரு கேள்வி, அதிமுக திரும்பவும் அதே கேள்விதான். தாவேகா கூட்டணி குறித்து எப்படிதான் பாக்குறாங்க? இன்னும் 7 மாசம் 8 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா இல்ல மோதி பாத்தரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா? எப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதை சொல்லுங்களேன். நீங்க 8 மாதம் கழிச்சு தான் வந்து 7.5 மாதம் இருக்கும்போது சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம கணிக்க முடியாது. நீங்க தேர்தல் முடிஞ்சாலும் சொல்ல மாட்டீங்க போல இருக்கே. இல்ல இல்ல, அவங்க எல்லா கட்சியும் ஏன் பின்னாடி வாங்க, அதான் பிரச்சனை. 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் 65 சுவாமிநாதன் சார் 75 சட்டமன்ற உறுப்பினர் 155 சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு பாயிண்ட் அதுதான். சுவாமிநாதன் சொன்ன இடத்துக்கு தான் மெல்ல அக்னீஸ்வரன் நகர்ந்திருக்கிறார். முதல்வர் வேட்பாளர்ன்ற பிரச்சனை சால்வே ஆகல, விஜயும் காம்ப்ரமைஸ்க்கு வரல, அப்ப 4 முனை போட்டி தான். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து தான் ஆகணும்ன்ற சூழல் வந்துருச்சா? இது ரொம்ப ஆரம்பகட்ட விஜய் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தான் முதல்வர் என்ற ஒரு கற்பனையை தான் வளர்ப்பாங்க. அவரும் பார்க்கிற போதெல்லாம் எதிரில் கூட்டங்களை மட்டும்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழகம் நமக்கு மட்டும்தான் முடிச்சு கொண்டிருக்கிறது நினைத்துக் கொண்டிருப்பார். கலை யதார்த்தம் வருகிற போது இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி கட்சியினுடைய மிக சிறந்த கட்டமைப்பு, எதிர்த்தரப்பில் இருக்கிற அதிமுக பலம், கூடுதலாக பிஜேபியினுடைய அந்த அவங்களுடைய அரசியல் நுணுக்க பலம், சரி இதெல்லாம் சேர்ந்து இருந்து இதுவே 65% மேல போயிடுச்சு. ஓட்டு போறவனே 80 வரல. அப்ப உங்களுக்கு இருக்கிற 15% தான் நீங்க ஓட்டு நீங்க சண்டை போட போறீங்க. அதுல நீங்க முதல்வர முடியாது. முதலாக வரக்கூடிய வாக்குகளை பெறலாம். அது அவருக்கே லேட்டா தெரியும். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும்ன்றாரு. நிச்சயமா நடக்கும் சார். நான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல இறங்கி வர போறது இல்ல. ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன் பக்கம் வருகிறார், கனி விழும் என்று அவர் சொன்னார். ரெடியா இருந்தாங்க. ஆனால் சில மணி நேரங்களிலேயே பெங்களூரில் பேசப்பட்டு நேரடியாக அவர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா கட்சியில் சேர்ந்தாங்க. 4 மணி நேரத்தில் மாறுகிற அரசியல் தமிழ்நாட்டில். நீங்க 8 மாதத்துக்கு முன்னாடி விஜய் பத்தி பேசல. 2006 சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றதனால் தான் அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அரசியல் எதிர்காலம் இருந்துச்சு. அதே 2011 சட்டமன்ற தேர்தலில் அவங்க செல்வியா ஜெயலலிதா அவங்களுடைய அணியில போனாங்க, எதிர்கட்சி தலைவரோடய வந்தார். ஆனா அந்த கட்சியினுடைய எதிர்காலம் இன்னைக்கு என்னவா இருக்கு? இதையெல்லாம் விஜய் யோசித்து பார்ப்பார். சரத்குமார் ஒரு எதிர்பார்ப்போடு கட்சி ஆரம்பித்த சமத்துவ மக்கள் கட்சி என்ன ஆனது? ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த மக்கள் நீதி மையம் திமுகவுக்குள் போய் கரைந்து போன விஷயத்தையும் விஜய் பார்ப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் நீடித்த நிலைத்த ஒரு அரசியல். சரத்குமார் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிடுவது சரியில்லை. அவர் புள்ளியில நீங்க சொல்வது வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. நிச்சயமா விஜய் பண்ணிக்கொள்ள மாட்டார். விஜய் அதுதான் பிரச்சனை. சோ எதிர்த்துதான் ஆகணும். ஒரு கட்டத்தில் அதிமுக பாஜக விஜயும் எதிர்த்துதான் ஆகணும். எதிர்த்துதான் ஆகணும். இப்ப ஒருவேளை அதிமுக பாஜகவோட விஜய் சமரசமானாரா, இத்தனை தடவை 2 ஆண்டுகள் அவருக்கு பின்னாடி திரண்ட அந்த சிறுபான்மையினர் இளைஞர்களுக்கு மனசுல என்ன நினைப்பாங்கன்னு விஜய் யோசிப்பார். இன்னொன்னு, அவர் திரைத்துறையோட உச்சத்தை விட்டுட்டு அவரோட நடிப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு வருகிறார். அப்ப அவர் முதல்வர்ங்கிற நம்பிக்கையில தானே வருவார். அதே காலம் தள்ளி போகலாம், ஆனா உடனடியா இல்லாட்டாலும் காலம் தள்ளி போகலாம் ஒரு விஷயத்துலதான் அவர் நிற்பார். நித்யானந்தம், எப்படி பாக்குறீங்க? இப்ப ஹெச் ராஜா அவர்கள், டாக்டர் தமிழிசை அவர்களுடைய விமர்சனம்ன்றது வந்து நீங்க இன்னும் களத்துக்கே வரல, நீங்க மக்கள் பிரச்சனைக்கே வரல, இன்னும் பனையூர்லயே இருக்கிறீங்க அப்படின்னு மெல்ல 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 பாஜகவும் தனது விமர்சனத்தை கூர்தீட்ட தொடங்கிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இவங்க எல்லாம் முதல்ல வரவேற்றவர்கள், இப்ப விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. புதிய தலைமுறை நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹெச் ராஜா அவர்களும் தமிழிசை அவர்களும் விஜயை தூற்றி பேசவில்லை. விஜய் விஜய் களப்பணிக்கு வர வேண்டும், விஜய் அரசியலுக்கு வர வேண்டும், ஆலோசனை சொல்லி இருக்கிறார் என்ற அளவிலே தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எதிர்த்து எல்லாம் பேசவில்லை. மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்று நடந்தது என்று தமிழிசை சொன்னார்கள் என்று சொன்னால் உண்மையை சொன்னார்கள். உங்களைப் போல ஊடகங்கள் அப்படி அவர் பிம்பப்படுத்தினார்கள், அல்லது உண்மையாக கூட இருக்கலாம். அதைத்தான் தமிழிசை அவர்கள் சொன்னார்கள், அதைத்தான் ராஜா அவர்களும் சொல்லியிருப்பார்கள், அதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தில் ஆலோசனை சொல்றீங்க. ஆமா, அதாவது பிரம்மாண்டமான கூட்டத்தை அவர் கூட்டியது யாரும் மறுக்க முடியாது. சரி, அதை எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி சொன்னவர்கள் அவர் களத்திற்கு இறங்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்பது என்ன நியாயம்?
எனவே சார், அதாவது விஜய் அரசியல் களத்துக்கே வராமல் விஜய் வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வந்து விமர்சனம் எல்லாம் கிடையாது அரசியல்ன்றீங்க. இல்ல, விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது அல்லவா? அதனால நீங்க களத்திற்கு வந்து வேலை செய்தால் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் என்ற அளவிலே ஒரு இளைஞரை பாராட்டலாம். இல்ல, களத்துக்கு வந்து வேலை செஞ்சா பிரகாசமான எதிர்காலம் இருக்குமா, இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா பிரகாசமான எதிர்காலம் இருக்குமா? எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்பதான் மாப்பிள்ளை வந்திருக்கிறார் விஜய். அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணமாகி அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கா வயிற்றுல இல்லைன்னு தெரியாது. அதுக்கு ஒரு 4-5 மாதம் கருதரித்த பின்னால தான் அந்த குழந்தை விளையாடுவதை அவள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் புரியாது. எல்லாரும் அந்த குழந்தை விளையாடுறத கேட்க முடியாது, பார்க்க முடியாது. தாய் பார்ப்பாள். பிறகு குழந்தை பிறந்த பிறகு நாம் எல்லாம் பார்ப்போம். யார் அந்த தாய்? நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா அதுதான் இயற்கை. நான் ரொம்ப அரசியலை ரொம்ப எளிமையா பேசலாம்னு நான் வாதத்தை இது நடத்தினேன். எளிமையானது. அவரு தத்துவம், அக்னீஸ்வரன் தத்துவம் பேசுறாரு. இது எளிமையான. நீங்க மருத்துவம் பேசுறீங்க. நேரடியா ஒரு கேள்வி. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய சாமானியனுக்கு இது புரியும். ஒரே கேள்வி, நீங்க இன்னும் நம்புறீங்களா அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்படி வெளிப்படையா பேசுவோமே. என்னை கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்தால் 2 கோணங்களிலே பார்க்கலாம். ஒன்று, ஒரே ஒரு கருணாநிதி மட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தல் நடந்தது. அது வரலாறு தமிழ்நாட்டில். அதுபோல விஜய், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக எல்லாரும் சேர்ந்தால் 233 தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு கோணம். சரி. இரண்டாவது கோணம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திமுகவுடைய வாக்குகளை, சிறுபான்மையோர் வாக்குகளை, இளைஞர்களுடைய வாக்குகளை, இவற்றையெல்லாம் அதிருப்தி வாக்குகளை, மோடியை எதிர்க்கின்ற வாக்குகளை, இவற்றையெல்லாம் விஜய் பெறுகின்ற பொழுது திமுக மட்டுப்படும். அந்த நேரத்தில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கு. 2 ஆப்ஷன் 2 துருவத்தில் இருக்கு. எது செய்யறது குழப்பத்துல கண்ணோட்டம் இருக்கிறது. எது வேணாலும் நடக்கலாம். இந்த 2ல எது வேண்டுமானாலும் நடக்காது. நான் விருப்பப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன முடிவு பண்ண போறாங்க? இப்ப நான் கேட்பது, அப்படி வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்ப நாளைக்கு களத்துல வந்து ஆதவ் அர்ஜுனா பேசுறார். அவர் பேசுறப்ப அதிமுகவுல நாங்க எதுக்குங்க கூட்டணி வைக்க போறோம், அங்க இருக்கிற பலர் வந்து எல்லா வாக்குமும் எங்களுக்கு திரும்பிடுச்சு, அதிமுக தலைமை பலவீனமா இருக்குன்னு. அதுக்கு கூட பெரிய விமர்சனங்கள்லாம் அதிமுகவுல இல்ல. ஒரு நம்பிக்கை இருக்கு. இவ என்ன பேசினாலும் ஒன்றாலும் தாவேக்கா வருன்ற நம்பிக்கை இருக்கா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ பாஜகவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அரசியல் அனுபவம் மிக்க கட்சிகள். எப்படி பொறுப்புக்கு வர முடியும், எப்படி மக்களிடத்தில் பழக முடியும் என்று தெரிந்து கொண்டு அதை நிரூபித்தவர்கள். சரி. விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் வருகிறார்கள். எடுத்த உடனே நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னதே அது தவறான ஒரு வழி என்பது என்னுடைய கருத்து. சொல்லியிருக்க கூடாது. அவர் அதிக இடங்களை பெற்று கூட்டணியில இருந்து கொண்டு அதிக இடங்களை சட்டமன்றத்தில் பெற்றால் அப்பொழுது நான் முதலமைச்சராவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அது அரசியல் அனுபவம். நீங்க இப்பவே நான் தான் முதல்வர், நான் உங்க கூட கூட்டணிக்கு யாரும் வர தயாரா இல்லையே. பாஜக வர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கும் வழி இல்லை நீங்க சொல்றீங்க. அதிமுக வேண்டும் என்று நினைத்தால் அதற்கும் வழி இல்லை. என்ன காரணம்? முதலமைச்சர் என்று நீங்கள் அறிவித்து விட்டீர்கள். அக்னீஸ்வரன், இப்போ திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஆதவ் அர்ஜுனா பேட்டியில சொல்றாரு. விஜய் தான் அவரே சொன்னார், எங்களுக்கும் தாவேகா திமுக கூட்டணிக்கு தான் அப்படின்னு. இதை எப்படி அதிமுக எதிர்கொள்ளும்னு நினைக்கிறேன். தாவேகான்ற ஒரு ஃபேக்டர், ஒரு கட்சி வந்தாச்சு, மதுரையில மாநாடு போட போறாங்க. இப்படியே களம் இருந்ததுன்னா சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அது திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகான்னு ஆயிடாதா? அப்ப நீ ரியாக்ஷன் இல்லாமையே கடந்து போகலாம், கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு இருக்க போதா, இல்ல செல்லூர் ராஜு மாதிரி விமர்சிக்கிறதுக்கான இடத்தை நோக்கி நகர போறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கணும்? நடிகர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் இந்த 2026 தேர்தல் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு விரைவில் அறிவிச்சிட்டாருன்னா தத்தமது கட்சிகள் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அறிவிச்சிட்டீங்க, ஆனா அந்த கட்சியினுடைய வாக்குகள்லாம் எங்களுக்கு வந்துருச்சுன்றீங்களே, அந்த வாக்குகள்லாம் எத்தனை சதவீதம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இது உறுதியானது, இறுதியானது. அப்படியே இருங்க, அதுதான் சார் நல்லது. நீங்க எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சிடாதீங்க.
ஏன்னா கூட்டணி வச்சா நீங்க துணை முதலமைச்சர் அந்தஸ்துக்கு கூட வரலாம். நீங்கள் கூட்டணி வைக்காமலே இருங்கள், இப்படியே இருப்பது நல்லது. ஆனால் சொல்லிக்கோங்க, திமுக வந்து வெறுப்பு, அந்த திமுக வெறுப்பெல்லாம் எங்ககிட்ட தான் வருது. அதிமுக மீது சிலருக்கு வெறுப்பு, அதெல்லாம் நாங்கள் தான் ஓட்டா மாற்ற போகிறோம். அது மாதிரி இது இருக்கு இல்லையா, நம்ம தேமுதிக, அந்த ஓட்டுகளும் எங்களுக்கு தான் வரப்போகுது. அது மாதிரி நிறைய இளைஞர்கள் விசிக கட்சியிலிருந்து எங்கள் பக்கம் மாறிட்டாங்க, எங்கள் ரசிகர்கள். சார், ரசிகர்கள் எல்லாம் வாக்களித்திருந்தால் இதுக்கு முன்னாடி நிறைய சினிமா பட நடிகர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கணும். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே ஆளவில்லை. திரு விஜயகாந்த் அவர்கள் மட்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தினால் சட்டமன்றத்துக்குள் எதிர்க்கட்சி தலைவராவது போனார். சுவாமிநாதன், இந்த விஷயத்துல வந்து இன்னமும் பிடிபடாத ஒரு தன்மை இருக்கு. நம்ம ராசி அழகப்பன் அவர்கள் சொன்ன மாதிரி. ஆனா களத்தை அப்படி விட்டுட்டு போயிட முடியுமா? அவர் ஒரு வசீகரமான நடிகரா இருக்கிறார், அவர் களமாடுறார், அவர் வெளிப்படையா பிரகடனப்படுத்துறார் எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கு தான் அப்படின்றப்ப, அதிமுக பாஜக என்ன பண்றதுன்னு தெரிய முடியாத சூழல்ல இருக்கிறாங்களா? அதை கடந்து போக முடியாத சூழல்ல இருக்காங்களா? அப்படி நிச்சயமா கடந்து போக முடியாத சூழல்ல தான் அதிமுக இருக்காங்கன்னு பாக்குறேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் குறிப்பிடுறேன் சார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக எந்த இடத்துலயுமே பாஜகவை விமர்சிக்கல. நம்ம பார்த்தோம், அது எங்கேயுமே விமர்சிக்கல. ஏன் விமர்சிக்கலன்னு கேட்டா, எங்களை அவங்க விமர்சிக்கல, நாங்க அவங்கள விமர்சிக்கல அப்படின்னு பதில் சொன்னாங்க. மூத்த அதிமுக நிர்வாகிகளே சொன்னாங்க. ஆனா திமுக மேடைக்கு மேடை மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக விமர்சிச்சாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18% பாஜக கூட்டணி எடுத்துட்டாங்க, 11% பாஜக எடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இதுல பல காரணங்கள் சொன்னாலும், அவங்க நல்ல அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, எந்த விஷயங்கள் சொன்னாலும் பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவை தேர்தலில் விமர்சிக்கவே இல்லை. ஒருவேளை இந்த தேர்தலில் விஜயையும் இவர்கள் இப்படித்தான் கடப்பாங்கன்னு சொன்னா, எந்த விதமான விமர்சனங்களையும் முன்வைக்காம கடைசி வரை அவரோட ஒரு நட்புறவோட இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொன்னா, அதே போன்ற ஒரு எதிர்விளைவா சட்டமன்ற தேர்தலையும் அவங்க சந்திக்க நேரிடும். அதுக்காட்டி அதிமுக முந்திடுவார்கள் சொல்லல, ஒரு கடுத்த சேதத்தை அதிமுக ஓட்டுலையும் எடுப்பாங்க. அவங்களே சொல்றாரு, ஆதவர்ஜனா போன்றவர்கள் சொன்னாங்க, அதிமுகவினர் எங்களை நோக்கி வர்றாங்கன்னு சொல்றதா இருக்கலாம், அதிமுக விட்ட ஒரு மென்மையான போக்கையே விஜய் தொடர்ந்து கையாண்டுட்டு வரதா இருக்கலாம். இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்பு ஓட்டை ஈர்க்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. சோ இது அதிமுக இப்ப எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாய சூழல் தான் இருக்கு. அதை நோக்கிதான் அவங்க நகர்வாங்கன்னு தோணுது. அதனாலதான் இப்ப செல்லூர்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் பேசுறதுல அந்த புள்ளியில தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அக்னீஸ்வரன், இப்போ கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவங்க எல்லாம் இருக்கிறப்ப வந்து கடந்து போவாங்க, அங்கீகாரத்தை உடனடியாக கொடுக்க மாட்டாங்க. அது வேற, கடந்து போவது என்பது வேறு. நாளை கூட்டணி அமையலாம் அப்படின்றதுக்காக மௌனமாக இருத்தல் என்பது வேறு. இப்ப நீங்க கடந்து போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு நமக்கு முன்னுதாரணங்கள்லாம் இருக்கு. இங்க இந்த அமைதி அப்படின்றது நாளைக்கு அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்திடாதா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதானே சுவாமிநாதன். இது மாதிரி திரைப்பட நடிகர்கள் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சது போதும் அதிமுகவும் திமுகவும் அசையாத ஆலமரமாகத்தான் இருந்திருக்கு ஒண்ணு. ஆக அதே போலதான் இதுலயும் அவர்கள் வந்து அது பார்ப்பாங்க. அந்த இடங்கள்ல இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு அதுல என்ன ஒரு நுணுக்கமா நீங்க பார்க்கணும்னா, கடந்து போயிருப்பாங்க, யாரையும் கமிட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வெளிப்படையாக கூட்டணிக்கான அழைப்பு விடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா வெளிப்படையா, ஆனா அதிமுக பாஜக வெளிப்படையா கூட்டணிக்கு அழைத்த பிறகுதானே இந்த மௌனம் கொஸ்டினா மாறுது. இவங்க அழைச்ச பிறகுதானே மௌனமா இருக்கு. ஒரு தவறான ஒரு கணக்கு ஒண்ணு தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அது பலவீனமா இருக்கு, எல்லாரும் நம்ம பக்கம் வந்துருவாங்க, ரசிகர்களா படம் பார்க்க வருவாங்க, ஓட்டு போட வர மாட்டாங்க. தமுக மைதானத்தில் கலைஞர் அவர்கள் சொன்னதுதான், நான் பேசுறதை கேட்கறதுக்கு எல்லாம் கூட்டம் நிறையா தான் வர்றீங்க, ஆனால் தேர்தலில் ஓட்டு தான் போட மாட்டேங்கிறீங்க, வேற ஒரு கட்சிக்கு ரெட்டலைக்கு போட்டுறீங்க என்று சொன்னது உண்டு. ஆனால் இது நடுவில் ஒரு வார்த்தையும் ஒன்று வந்துச்சு, தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு பொருள் தான். என்ன அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க, நீங்க தனியாவே நிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல 2026 ரிசல்ட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் வந்து சினிஃபீல்டுக்கே கூட வந்துடுவேன். இந்த தகவலும் பேசப்பட்டதா இல்லையா? ஒரு பெண் நடிகரிடம் பேசப்பட்டது வெளியில உலகம் வந்துச்சா இல்லையா? ஆகவே இவர்களுக்கு வந்து அதாவது ஒரு மனிதன் 2 குதிரையில் பயணிக்கிறார். ஒன்று அரசியல், இன்னொன்று திரைப்படம். அரசியல்ல வந்தா முதலமைச்சரா வருவேன், இல்லாட்டினா எனக்கு இருக்குதே நான் 300 கோடி சம்பாதிக்க போறேன் என்று பார்த்தால் அந்த பார்வை நாட்டிற்கான பார்வையா இருக்காது. விஜயினுடைய கோணத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் கேட்பது வந்து அதிமுக விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்ற கேள்வி. அதை பத்தி நம்ம தேர்தல தானே தெரிய போகுது. அதிமுக எதிர்கொள்ளுது, திமுக எதிர்கொள்ளுது, அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படுவானே? விஜய் பத்தி கவலைப்படலாம். வாக்குகளை தீர்மானிக்காம தேர்தல நிக்காமலேயே ஒரு கட்சி ஏன் பின்னாடி வந்துரும் நினைச்சீங்கன்னா, இதை விட அரசியல். ராசி அழகப்பன், 2 விஷயம். விஜய் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்கிறார்ன்றது ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணி விஜய் எப்படி பார்க்குதுன்றது ஒண்ணு. அதுதான் இன்னமும் கடந்து போயிட்டே இருக்கா? தேர்தல் நெருங்குறப்பதான் அதுக்கான முடிவு வருமா? விஜய் வந்து என்னுடைய எதிரி வந்து திமுக தான் சொல்லுது, பாஜக.
பாஜகவை கொள்கையாகவும் இவங்களையும் சொல்கிறாங்க மாநிலத்தில். ஆனால் திமுக ஒரு நாளும் விஜய் எதிரியாக நினைக்கல. நீ தனியாகவே நில்லு, உன்னை பற்றி விமர்சிக்கவும் மாட்டோம் என்ற நிலைப்பாடு தான் கடைசி வரை எடுப்பார்கள். தேவைப்பட்டால் காலத்தினுடைய நெருக்கடி இருந்தால் விஜய் கூட இணைத்து கொண்டு வெற்றி பெற முயற்சி பண்ணுவார்கள். அவங்க ஸ்ட்ராட்டஜி பெருசுங்க. அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. இதில் அதிமுக தனக்கான பலத்தை கூட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாத்தையும் 2000, 3000, 4000 தோற்றுருக்காங்க. எனவே பிஜேபி சேர்ந்துருந்தால் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க. கூட இன்னொரு பலம் வந்தாக்கா நம்ம கண்ண மூடிட்டு ஜெயிக்கலாம் என்ற ஒரு அரித்மேட்டிக்கில் அவங்க தேடுறாங்க. அதை தேடுகிற இடத்தில் சீமான் இல்லை. ஏன்னா அவர் தனித்து நிற்கிறாரு. தமிழ்நாட்டிலேயே தனித்து நிற்கிற ஒரே மிகப்பெரிய தலைவன் சொன்னால் சீமான் தான். அவர் தனியாக நிற்கிறாரு. அவர் அந்த யாருக்கும் சேராது. அப்போ இன்னொருவர் வருகிறார் என்னும்போது அவர் வந்து மக்களால் வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு அரசியல் நடத்துகிறவர். அதுவும் புதிய தலைமுறையிட்ட அவர் தான் தலைவராக நிற்கிறாரு. அப்போ 6-8% விஜய்கிட்ட இருக்கு. எனவே விஜய் என்பது எல்லாருக்கும் தேவைப்படுறாங்க. ஆனால் திமுகவுக்கு இப்ப தேவை கிடையாது. ஏன்னா நாம நல்ல கட்டுக்கோப்பா இருக்கிறோம். தேவைப்படுகிற இடத்தில் அதிமுக இருக்கிறது. பிஜேபி அதை விரும்புகிறது. என்ன விரும்புகிற இடத்துல இருக்கும்போது உங்களை சண்டை போட்டு பார்ப்பாங்க, திட்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் வெளிப்புறம் தான். உள்ளார ஒரு கருத்து ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. விஜய் உள்பட. விஜய் வந்து தனித்து நின்று முதல்வராக வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அவருக்கு கள நிலவரம் தெரியும். நான் வந்து 10 ஆண்டுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கல. பவன் கல்யாண் கூட 10 வருஷம் கழிச்சு தான் அவர் துணை முதல்வர் வரார். இன்று இந்த கணக்குகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த 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 விழாக்கள் கூட்டங்கள்லாம் போய் கடைசியில் நிலவரங்களை 8 மாதத்தில் அவர் கற்றுக்குவார். அப்போ அவர் ஒரு முடிவுக்கு வருவார். நாம் பேசுவது ஒன்றாக இருந்தாலும் நடைமுறையில் என்ன செய்யலாம்னு ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவெடுக்கிற போது என்ன முடிவெடுப்பார்? முடிவெடுக்கிற போது தான் அரசியலில் நீண்டு நின்று வாதாடி முதலமைச்சர் ஆகலாம்னா தனியாக நிற்பார். வேண்டாம், இருக்கிற சூழலை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று நினைத்தால் அவர் ஏதோ ஒரு கட்சியில் சேருவார். அந்த ஏதோ ஒரு கட்சி இன்று அதிமுக தான் இருக்கு. ஒரே ஆப்ஷன் விஜய்க்கு அதான் இருக்கு. சுவாமிநாதன், இப்போ இது இப்படியே தான் இருக்க போகுதா? இந்த ஆப்ஷன், இந்த கதவுன்றது கடைசி வரைக்கும் திறந்து இது இப்படியா அப்படியா இந்த தன்மையோட தான் நகர போகுதா? விஜய் களத்துக்கு போய் ஆதவ அர்ஜுனா பேட்டியில் சொன்னது வந்து களத்துக்கு போன பிறகுதான் எங்களுக்கான மதிப்பு உயரும், அப்ப நீங்க பார்க்க போறீங்க பல கட்சிகள் வருவாங்கன்னு. ராசி அழகப்பன் சொல்றார் களத்துக்கு போன பிறகுதான் அவருக்கு யதார்த்தம் புரியும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருவாங்க, அதனாலதான் இந்த விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற. இல்ல, களத்துக்கு போன பின்னாடி அவருக்கு அரசியல் கலை யதார்த்தம் புரியுங்கிறது உண்மைதான். அதை புரிஞ்சுட்டு அவர் அதிமுக பாஜகக்குள்ள எப்படி போக முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்ல. கொள்கை எதிரியா பாஜக விஜய்க்கே தெரியாது இது எங்க போறோம்ட்டு. இப்ப கொள்கை எதிரியா ஒரு பாஜக சொல்லிட்டாரு. ஒருவேளை சொல்ற மாதிரி ஒரு மேஜிக் ஆரம்ப கட்டத்துல ரொம்ப ஆர்வமா பேசுறது தான் சார். இதெல்லாம் பின்னாடி போயிட்டு ராசி அழகப்பட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். புதிய கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல, ஆமா, புதிய கட்சி ஆரம்பித்த உடனேயே முதல் தேர்தலிலேயே காம்ப்ரமைஸ் பண்ண கட்சியை சொல்லுங்களேன் ஒண்ணு. சார் காம்ப்ரமைஸ் அப்படி சார் நீங்க வந்து நீங்க இப்பதான் நான் சொல்றேன், பழைய வரலாறுகளை பேசாதீங்க. ஏன்னா இல்ல நான் ஒரு கட்சி எம்ஜிஆர் விஜயகாந்த் திருமாவளவன் இவங்கெல்லாம் களத்துல 10 ஆண்டுகள் போராடி பிற்பாடு ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டு நின்று வந்தவங்க. விஜய் வந்து சார் விஜய் வந்து அவங்களுக்கு இலக்குகள் கிடையாது. அக்னீஸ்வரன், நான் கேட்பது சுவாமிநாதன் சொல்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க, நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் சொல்றாங்க, நீ என்ன சொல்றீங்கன்னா இமிடியேட்டா போய் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க சார். ஆக வேணாம் சார், ஒன்றும் தப்பு இல்லை சார். விஜய் வந்து நான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று காத்திருந்து கள போராட்டம் பண்ணி வந்தாருன்னா முதலமைச்சருக்கு போனோம். அவருக்கே தெரியும் அவர் நிதர்சன வாழ்க்கையில ஓராண்டு விக்கிரவாண்டிக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமங்களுக்கு சென்றோ மக்களும் சென்று சொல்லக்கூடிய நேரங்கள் இல்லையோ அல்லது அவருக்கு சூழல் அமையிலையோ மக்கள் எதிர்பார்க்கும் போது அவர் இல்லை. அப்போ களத்தில் அவர் இல்லை. ஆனால் மக்கள் மனசில் இருக்கார், அந்த வாக்குகள் வரும். நீங்கள் முதலமைச்சராகி விடுவார்கள் என்கிற எண்ணத்தில் அந்த கட்சி நினைத்திருந்தாலும் மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போகவே மாட்டாங்க. திமுக அடித்தளமா பிரமாதமா இருக்கு. இந்த திமுக மேல என்ன காவும் சின்ன சின்ன குறைகள். என்ன சொல்றாருன்னா விஜய் காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாரு, அதுதான் நடக்க போகுது. அப்படி வருவதற்கான சூழல் இருக்கு. தனியார் மகிழ்ச்சி அது கேள்வி இல்ல சார், இது யாருக்கு மகிழ்ச்சி யாருக்கு அது இல்ல, ப்ராபபிலிட்டியே பேசுறோம். நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணுவார். இல்லனா இழப்பு விஜய் அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இன்னும் ஒரே ஒரு சின்ன சந்தேகப்பட்டு கேட்டுக்கிறேன் சார். விஜய் ஒருவேளை சமரசமாகி அதிமுக பாஜகவோட போயிட்டாருன்னா பலமே நிரூபிக்காத விஜய்க்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? முதல்ல அவர் தன் பலத்தை முதல்ல காட்ட வேண்டியிருக்குல்ல அரசியல் கட்சிகளுக்கு. அதிமுக விட்டு அவர் ஒரு 60 சீட்டோ 50 சீட்டோ வாங்கணும்னா நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து விட்டு வாங்க நீங்க வந்து 50 சீட்டோ வாங்கிக்கீங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்ப அவர் தன் பலத்தை முதல்ல காட்டணும்ல. இப்ப போனா முதல்ல வான்னு வரவேற்பாங்க. ஒரு சிட்டிங் போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா இவ்வளவுதான் தாவேக்கான ஆயிரும் அப்படின்னு யோசிப்பாங்க அவங்க. அதனால வந்து முதல் தேர்தல்ல நிச்சயமா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களே நம்ம இந்த அளவுக்கு பேச காரணமே அவர் முதல் தேர்தல்ல தனித்து நின்றார். ஒரு 8% மேல ஓட்ட காட்டினார்.
பலரையும் புருவம் உயர்த்த வைத்தாரு. அதற்கு பின்புதான் நம்ம அவரை இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பேசுகிற இடத்துக்கு அவர் நோக்கி நகர்ந்தார். சோ விஜய் அவர்கள் முதல் தேர்தலில் தனித்து தான் நிற்பார். இன்னொரு மிக முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு சார், எல்லாருமே சொல்றோம் நம்ம கட்டமைப்பு இன்னைக்கு தாவேகாவுக்கு பலவீனமா இருக்கானா? நிச்சயமா பலவீனமா தான் இருக்கு. கம்பேர் டு நம்ம திமுக அதிமுகவோட ஒப்பிட்டோம்னா தாவேகாவினுடைய கட்டமைப்பு பலவீனமா தான் இருக்கு. அதை விஜய் உணர்வார். அது எப்ப வருவார்னா அவர் வெளியில் வருகிற பொழுது, பரப்புரை செய்கிற பொழுது அவர் உணர்வார். அரசியல் வேறு, கலை யதார்த்தம் வேறு என்பதெல்லாம் அவருக்கு புரியும். அதுக்கு ஒரு தேர்தல் அவகாசம் அவருக்கு தேவைப்படும். வந்த உடனே ஒரு முதல்வரா வந்துருவார் நான் சொல்றேன். ஆனால் கணிசமான ஒரு ஓட்டு சதவீதத்தை அவர் இந்த தேர்தலில் காட்டுவாரு. அதற்கு பின்பு திராவிட கட்சிகளுக்கு மாற்ற திமுக அதிமுகவுக்கு மாற்ற நான் சொல்றேன். இப்ப ராசி அழகப்பன் சொன்னது மக்கள் முடிவை பார்த்த பிறகு, தேர்தல் முடிவை பார்த்த பிறகு முடிவெடுப்பாங்க. ஓ, நம்ம பெருசா கனவு கண்டுட்டோம் போல இருக்கோ, அது மாதிரிதான் நமக்கு வரலாறு இருக்கு, அப்புறம் நம்ம கூட்டணிக்கு போலாம் அப்படின்லாம் பேச்சுவார்த்தைன்றது. சுவாமிநாதன் சொல்லுது, இப்ப நீங்க தானே சொன்னீங்க கூடிய கூட்டமெல்லாம் வாக்குகளா மாறுமா அப்படின்லாம் சொல்றப்போ எப்படி பிக்ஸ் பண்ணுவீங்க அவருக்கான இடங்களை? அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, எத்தனை இடங்கள் கொடுக்குறது, எப்படி பிக்ஸ் பண்றது? இப்போ நீங்க கேட்குற கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்பார்ல விஜய்கிட்ட. ஆமா, கேட்காமல அப்பா வாப்பா இந்த எத்தனை பேருமே எடுத்துட்டு மீதி எங்களுக்கு கொடு அப்படியே சொல்லுவாங்க. கலை யதார்த்தத்தை, அடிப்படை கட்டமைப்பை புரிஞ்ச கட்சி தான் அதிமுகவும் திமுகவும். ஒண்ணு இங்க என்ன நடக்குதுன்னா, திமுக அந்த இடம் தான் சுவாமிநாதன் சொல்றாரு, அவருக்கு ஓரளவுக்கு தனிச்சு நின்று நிரூபிச்சாதானே நீங்க பேசவே முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க 20 சீட்டு தான்ப்பா உன்னோட செல்வாக்கு அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற கேள்வி தானே. அப்ப அவர் தனிச்சு தாங்க நிப்பாரு அப்படிங்கிற. சரி, இதை பார்த்துட்டு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புரியும். தனிச்சு நிக்காமலேயே நாம இன்னொரு கட்சிட்டு போய் என்ன முதலமைச்சரா ஏத்துக்குங்கன்னு சொன்னா சாத்தியப்படுமா? ஒண்ணு. திமுக என்ன நினைக்குது, நடிகர் விஜய் அப்படியே இருக்க வேண்டும், அதிமுகவுடன் பாஜகவுடன் சேர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வது திமுகவினுடைய ஆசை, எண்ணம். ஏன்னா ஓட்டை பிரிக்கணும். 2, திரு விஜய் என்ன நினைக்கிறாரு, அதிமுக அம்மையார் இறந்துட்டாங்க, அதுல அவங்க பூரா எங்க பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு கற்பனை குதிரையில மிதக்கிறாரு. அது தவறு. ஆகையினால உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா, ரசிகர் கூட்டம் இருக்கா? இருக்கு. ஆனால் அது அனுபவம் வாய்ந்த ஒரு கட்டமைப்புல போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அது சாத்தியப்படும். நித்யானந்தம் சொன்ன இடத்துக்கு வரீங்க, ஒரு அனுபவசாலிகள்லாம் இருக்கிற இந்த கூட்டணிக்கு வாங்க, வந்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தலாம். இன்னொரு விஷயம், தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்ததற்கு காரணமே அதிமுகவும் திமுகவும் தான். ஏன் தெரியுமா? இந்த 2 கட்சியும் பழந்திண்டு கொட்டை போட்ட ஆட்களா 40 வருஷம் மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டீங்கன்னா வருங்கால தலைமுறை என்ன பண்ணும்? அந்த தலைமுறை தேடி தான் போகத்தான் செய்யும். ஒரு பிரேக். திமுகவும் அதிமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் இந்த இதுல மட்டும். நித்யானந்தம், இந்த கூட்டணி கணக்குகள்ல விஜய் நான் தான் 2வது பொசிஷன், தாவேகாவுக்கும் திமுக கூட்டணிக்கும் தான். அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி உறவு ஏற்படும்ன்றதுனாலதான் ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒன்றும் ஆளுங்கட்சியாக இருக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியாகவாது வர வேண்டும் என்று விரும்புவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அண்மையில் நாம் பார்த்தவர் ஒரு நல்ல நடிகர், எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு நடிகர், திறமையான நடிகர் என்று பாராட்டப்பட்டவர் கமலஹாசன் அவர்கள். அவர்கள் திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா எல்லாவற்றையும் எதிர்த்து தனியாக நின்றவர். பல இடங்களிலே நல்ல அவருடைய தொகுதியில நல்ல வாக்குகளை பெற்றவர். 13%, 12 அப்படி பெற்றவர் இன்றைக்கு ராஜ்யசபாவில் எந்த கட்சியில் இருக்கிறார்? தன்னால் வெற்றி பெற முடியாது என்ற அனுபவம் வந்த பிறகு எங்காவது சரணடைந்து விட வேண்டும் என்ற இடத்திற்கு அவர் வந்து விட்டார். இது அண்மை உதாரணம். சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார். மூளை முடுக்குகள் எல்லாம், கிராமங்கள் எல்லாம், குடும்பங்களில் எல்லாம் சிவாஜி கணேசனுடைய வேடங்கள் மறப்பதற்கே இல்லை. இன்னும் கூட அவராலேயே வெற்றி பெற முடியவில்லை. எம்ஜிஆருடைய தர்ம பத்தினியாக இருந்து கொண்டிருந்த ஜானகி அம்மையாருடைய கட்சி, அவரே வெற்றி பெற முடியவில்லை. இதெல்லாம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து கட்சி துவங்கி அல்லது கட்சி தலைமையேற்று நடந்த அனுபவங்கள். ஆனால் அதில் தப்பித்தது யார் என்று சொன்னால் பொன்மனச்செம்மல் என்று சொல்லுகின்ற எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய அடியை ஒட்டி வந்த ஜெயலலிதா அம்மையாரும் மட்டும்தான். டிஆரும் கட்சி ஆரம்பிச்சார், பாக்யராஜும் கட்சி ஆரம்பிச்சார், விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். சரி, மத்த எல்லாருக்குமே கூட்டணி தான் கை கொடுக்கும். ஆமா, கூட்டணி இல்லைன்னா எங்கேயாவது தஞ்சம் இல்லையா? ரஜினிகாந்த் மாதிரி ஒண்ணுமே வேண்டாம், ஹைதராபாத்ல போய் முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வைப்பதற்கு முடிச்சிடுறேன். திமுகவிற்கு அப்படி சொல்வதற்கும் சொல்ல வைப்பதற்கும் தகுதி இருக்கிறது.
என்னுடைய சந்தேகம் Okay. திமுகவிற்காகத்தான் விஜய் நிற்கிறார். இந்த கொள்கை வெங்காயம் இதெல்லாம் சும்மா. சரி. ஏன்னா Point. இன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தல்ல ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல பச்சை தமிழன் கொங்கு மாவட்டத்தை நல்ல அனுபவசாலி. ஷோ முடியறப்ப ஒரு புது தலைப்பை பேசுறதுன்றது இவரோட தனித்துவம். கேளுங்க, ஆனால் புது தலைப்பு ஜாதியை அவர்கள் ஜாதி பெயரில் இருப்பவர்களை ஆதரிக்கிறார்கள். நித்யானந்தன் சார் அவர்களுடைய குரல்லையே சொன்னா அனுபவம் தான் ஆசான். அப்ப விஜய்க்கு ஒரு அனுபவம் வேணும்ல, அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அவருக்கும் ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது. அந்த அனுபவம் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். அதனால இந்த தேர்தல் அவர் தனித்துதான் நிற்பார். அதே நேரத்தில் அக்னீஸ்வரன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் வேலை அதிமுகவோடு அவர் அணி சேர்ந்துட்டார். 2011 காலம் கூட திரும்பிடலாம். ஆனா அது விஜயினுடைய நிலைத்த அரசியலுக்கு அது எடுபடுமா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் அவர் முன்னாடி திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிக்கவில்லை என்றால் அதிமுகவுடன் கூட்டணி போக வேண்டும். அப்படி கூட்டணி போகவில்லை என்றால் அதிமுகவும் தாவேகாவை விமர்சிக்கணும். அதே மாதிரி திரு விஜயும் அதிமுகவை விமர்சிக்கணும். இல்லைன்னா அது 2 பேருக்கும் ஒரு சரிவை தரும். என்னப்பா உள்ளடி வேலை பார்க்கிறாங்களோ என்று பெருந்தலைவர் பெருநடிகர் திரு நடிகர் திலகம் அவர் இது பண்ணார். எங்க போய் துரை சந்திரசேகரன் என்ற ஒரு சாதாரண இன்னைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம் தோல்வியுற்றார். எதுவும் நடக்கலாம் அரசியலில். ராசி அழகப்பன் விஜய் ஒரு பெரிய சக்தி, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா இளைஞர்களும் பணம் கொடுக்காம நேரம் கூடுறாங்க, அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் நான் நின்று தமிழக முதல்வர் ஆவேன் என்று சொல்லும் போதே எல்லோரும் வாருங்க நாங்கள் எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கு தரேன் என்று சொல்கிற போதே அவரும் இன்னொருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழலில் எதுவும் நடக்கலாம் என்பதுதான். விஜய் தனித்து நின்று வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி தான். ஆனால் காலம் தான் இதுக்கு ஒரே ஒரு முதலமைச்சர் போஸ்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அது திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி. ஆமா. நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது